அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். நான் மகாலட்சுமி. த டச், இதுக்கு முன்னாடி நம்மளோட இந்தியாவுக்கு யாரெல்லாம் வந்து போனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அதில் இப்போ நம்ம டச் பீப்புள் எப்படி வந்தாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். த டச் ஃபாலோட் தி போர்ச்சுகீஸ் இன்டு இந்தியா. போர்ச்சுகீஸ் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் டச் வந்து வந்தாங்க நம்ம இந்தியாவுக்கு. இன் 1602 த யுனைடெட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆஃப் நெதர்லாண்ட்ஸ் வாஸ் ஃபார்ம்ட். நெதர்லாண்டு நாட்டை சார்ந்த யுனைடெட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்லாம் சொல்லி இங்கே ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இந்த டச் பீப்புளும் என்ன பண்ணுறாங்க, ஒன்றா சேர்ந்து யுனைடெட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. 1602 was formed and it received the sanction of their government to trade in East India. இந்த கம்பெனியை நெதர்லாண்டில் ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா. அப்போது என்ன ஆச்சுன்னா நெதர்லாண்ட் கவர்மெண்ட் வந்து பெர்மிஷன் கொடுக்குது. எதுக்காக அப்படின்னா ஈஸ்ட் இந்தியாவில் போயிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், வியாபாரம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெதர்லாண்டுடைய கவர்மெண்ட் வந்து பெர்மிஷன் கொடுக்குது. ஆஃப்டர் their arrival in India, the Dutch founded their first factory in மசிலிப்பட்டினம். ஸோ இப்போ பெர்மிஷன் கொடுத்தாச்சு. மசிலிப்பட்டினமில் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரியை வந்து ஆரம்பிக்கிறாங்க. மசிலிப்பட்டினம் எங்கே இருக்குன்னா ஆந்திர பிரதேஷில் இருக்குது. இன் 1605 1602 நெதர்லாண்டில் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அதோடைய ஃபேக்ட்ரி வந்து இப்போ இந்தியாவில் 1605 3 வருஷம் கழிச்சு இந்தியாவில் ஆரம்பிக்கிறாங்க. திஸ் கம்பெனி கேப்சர்ட் அம்போய்னா ஃப்ரம் தி போர்ச்சுகீஸ் இன் 1605 and established its supremacy in the Spice Islands. இப்போ இந்த கம்பெனி வந்து அம்போய்னா அப்படிங்கிற அந்த பிளேஸை வந்து கேப்சர் பண்ணுது. கேப்சர் பண்ணதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ் வந்து 1605 இப்போ இவங்க என்ட்ரி ஆகிறாங்க இல்லையா. அப்போது இந்த ஸ்பைஸ் ஐலாண்ட்ஸ் அப்படின்றது நம்ம இந்தியாவை தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பைஸ் ஐலாண்ட்ஸில் போர்ச்சுகீஸுடைய சுப்ரமசியை வந்து இங்கே அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அவங்களுடைய பவர் வந்து இங்கே வந்து அதிகப்படுத்துகிறாங்க. they captured நாகப்பட்டினம் நியர் மெட்ராஸ் கிட்ட இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் அப்படிங்கிற இடத்தையும் அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. ஃப்ரம் தி போர்ச்சுகீஸ், இப்போ போர்ச்சுகீஸ் கிட்டேருந்து இந்த டச் பீப்புள் வந்து எடுத்துக்கிறாங்க. நாகப்பட்டினத்தை அவங்களுடைய கண்ட்ரோல் வந்து இவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறாங்க. அண்ட் மேட் திஸ் பிளேஸ் ஆஸ் தேர் ஸ்ட்ராங் ஹோல்ட் இன் சவுத் இந்தியா. சவுத் இந்தியாவில் டச் பீப்புள் வந்து அவங்களுடைய ஒரு முக்கியமான ஸ்தலமாக இந்த நாகப்பட்டினத்தை ஆக்கிக்கிறாங்க. அட் ஃபர்ஸ்ட் புலிகேட் வாஸ் தேர் ஹெட் குவார்ட்டர்ஸ். முதல்ல டச் உள்ள நுழையும் போது புலிகேட் தான் வந்து அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தது. லேட்டர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, த ஷிஃப்டட் இட் டு நாகப்பட்டினம் இன் 1690s புலிகேட்டில் இருந்து அவங்களுடைய கேபிட்டலை வந்து கொண்டு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸை கொண்டு வந்து நாகப்பட்டினத்தில் அமைச்சிடுறாங்க டச் பீப்புள். த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இந்தியன் கமோடிட்டிஸ் ட்ரேடட் பை டச் வேர். டச் என்னெல்லாம் கமோடிட்டிஸ்னால் இங்கே பொருட்கள் என்னெல்லாம் இந்தியன் பொருட்கள் வந்து டச் பீப்புள் வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டாங்க, ட்ரேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா சில்க், காட்டன், இண்டிகோன்றது அந்த ஒரு கலர் கொடுக்குற மாதிரி ஆன ஒரு பொருள், அது இண்டிகோ, ரைஸ், ஓப்பியம், இந்த திங்ஸ் எல்லாம் அவங்க ட்ரேட் பண்ணிக்கிட்டாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. தே மொனோபலைஸ் த ட்ரேட் இன் பிளாக் பெப்பர் அண்ட் அதர் ஸ்பைசஸ். மிளகு இருக்கு இல்லையா, அந்த மிளகும் மற்ற மசாலா ஐட்டம்ஸ், பட்டை, லவங்கம், அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் கூட வந்து இவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ரிஸ் இன் இந்தியா வேர். இவங்களுடைய டச் பீப்புளுடைய முக்கியமாக ஃபேக்ட்ரிஸ் எங்கெல்லாம் இருந்தது நம்ம இந்தியாவுக்குள்ளே அப்படின்னா புலிகேட், சூரத், சின்சுரா, கசிம் பசார், பாட்னா, நாகப்பட்டினம், பாலசூர், கொச்சின், இந்த மாதிரி இடங்களில் இவங்களோட ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் ஃபுல்லாக அமைச்சிக்கிச்சு டச்சு. The English East India Company remained engaged in rivalry. ரைவல்ரினா சண்டை. இப்போ ஏற்கனவே இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்குது, பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்தவங்களுடைய கம்பெனி இங்கே இருக்கா. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. யாரோட? போர்ச்சுகீஸ் அண்ட் தி டச் த்ரூ அவுட் தி 17th century. ஸோ லாஸ்ட் பேரில் பார்த்தோம், இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுது, பிரிட்டிஷ் என்ன பண்ணுது, போர்ச்சுகீஸோடையும் டச்சோடையும் அந்த 17th century ஃபுல்லாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. உன்னோட கம்பெனி, என்னோட கம்பெனி, இது என்னோட பிளேஸ், உன்னோட பிளேஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன் 1623 த டச் க்ரூயலி கில்ட் 10 இங்கிலீஷ் ட்ரேடர்ஸ் அண்ட் 9 ஜாவனீஸ் இன் அம்போய்னா அப்படிங்கிற இடத்துல இந்த டச் கம்பெனி சார்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப கொடூரமாக 10 இங்கிலீஷ் ட்ரேடர்ஸ், அதாவது பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்த ட்ரேடர்ஸை இவங்க கொண்டுடுறாங்க டச் பீப்புள் 1623. அப்புறம் ஜாவனீஸ் அப்படிங்கிற அந்த நாட்டை சார்ந்தவங்கள 9 பேரை கொண்டுடுறாங்க அம்போய்னா அப்படிங்கிற ஒரு இடத்துல. திஸ் இன்சிடென்ட் ஆக்சலரேட்டட் தி ரைவல்ரி பிட்வீன் த 2 யூரோப்பியன் கம்பெனிஸ். ஸோ இந்த இன்சிடெண்ட் என்ன பண்ணுச்சு, 2 யூரோப்பியன் கம்பெனிஸ்க்கு இடையிலும் பிரச்சனைகள் உருவாக்கிடுச்சு. ரைவல்ரினா சண்டைகள் உருவாகிடுச்சு. தேர் ஃபைனல் கொலாப்ஸ் கேம்
with their defeat by English in the Battle of பெரடா இன் 1759 பெடரா அப்படிங்கிற இடத்துல இவங்க ஒரு பெரிய ஒரு சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில் பிரிட்டிஷ் பீப்புள் தான் வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஸோ அதோட அந்த டச்சுடைய அந்த இது வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அந்த பவர் வந்து குறைஞ்சிருச்சு. த டச் லாஸ் தர் செட்டில்மெண்ட்ஸ் ஒன் பை ஒன் டு த இங்கிலீஷ். டச் பீப்புளுடைய அந்த செட்டில்மெண்ட்ஸ் எங்கெல்லாம் இவங்க ஃபேக்ட்ரிஸ் அமைச்சிருந்தாங்களோ அது எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றுனா இங்கிலீஷுடைய கண்ட்ரோலுக்கு, பிரிட்டிஷ் பீப்புளுடைய கண்ட்ரோலுக்கு போயிட்டே இருக்க ஒன்றுனா. அண்ட் வாஸ் கம்ப்ளீட்லி வைப்ட் அவுட் இன் தி இயர் 1795. ஸோ டோட்டலாக டச் அப்படிங்கிற இதுவே இங்கே எதுவும் இல்லைன்ற மாதிரி ஃபுல்லாக எல்லா கம்பெனிஸும் எடுத்துட்டாங்க 1795. டச் இன் தமிழ்நாடு. இந்த டச் பீப்புள் தமிழ்நாடுல எங்கெல்லாம் இருந்தாங்க? த போர்ச்சுகீஸ் who established a control over Pulicat since 1502 was overthrown by the Dutch. 1502 2ல் இருந்து போர்ச்சுகீஸ் தான் வந்து இந்த தமிழ்நாட்டில் புலிகேட் அப்படிங்கிற இடத்துல அவங்களுடைய கம்பெனிஸ்லாம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ட்ரேட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, டச் பீப்புள் வந்து அவங்கள சுத்தமாக துரத்திடுறாங்க அந்த இடத்த விட்டு. இன் புலிகேட் த டச் பில்ட் தி ஃபோர்ட் கெல்ரியா இன் 1613. ஸோ இப்போது புலிகேட் வந்து போர்ச்சுகீஸுடைய கண்ட்ரோலில் இருக்குது, அதை வந்து இப்போ டச் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. டச் கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு கோட்டையை வந்து கட்டுறாங்க, கெல்ரியா அப்படிங்கிற ஒரு கோட்டை. அந்த கோட்டையுடைய பேர் 1613 கட்டுறாங்க டச் நாட்டை சார்ந்தவங்க. திஸ் ஃபோர்ட் வாஸ் ஒன்ஸ் த சீட் ஆஃப் டச் பவர். டச்சுடைய பவர் ஃபுல்லாக அந்த கோட்டையில் தான், அதாவது அந்த டச்சுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாக அந்த கோட்டையில் தான் இருந்தது. இந்த பிக்சரில் காட்டியிருக்காங்க பாருங்கள், கெல்ரியா ஃபோர்ட் அப்படின்றது புலிகேட்டில். த டச் எஸ்டாப்ளிஷ் தர் செட்டில்மெண்ட்ஸ் அட் புலிகேட் இன் 1610. 1610 டச் பீப்புளுடைய செட்டில்மெண்ட் வந்து இருந்தது புலிகேட்டில். டைமண்ட்ஸ் were exported from புலிகேட் டு தி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். மெயினாக இந்த புலிகேட்லேருந்து என்ன ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்னா டைமண்ட்ஸ் வந்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு. தி அதர் டச் கலோனியல் ஃபோர்ட்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் வேர் நாகப்பட்டினம், புன்னக்கயில், போர்ட்டோனோவா, கடலூர் அண்ட் தேவானம்பட்டினம். ஸோ அந்த புலிகேட் மட்டும் இல்லாமல் மற்ற கோட்டைகளும் அவங்களுக்கு இருந்தது. மற்ற பொசிஷன்ஸ்னால் சொத்துக்கள் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் கூட இந்த எல்லா பிளேசஸ்லையும் இருந்தது. நாகப்பட்டினம், புன்னக்கயல், புரோட்டோனோவா, கடலூர், தேவானம்பட்டினம் இந்த பிளேஸ்லலாம் அவங்களோட கண்ட்ரோல் இருந்தது. அடுத்து பிரிட்டிஷ். ஆன் 31st December 1600, Elizabeth, the Queen of England, granted a charter to the governor and the Company of Merchants of London to trade with East Indies. ஸோ அங்கே டச் கவர்மெண்ட் எப்படி இந்தியாவில் போயிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெர்மிஷன் கொடுத்ததோ அதே மாதிரி December 31st 1600 எலிசபெத் அப்படிங்கிற குவீன், இங்கிலாண்டை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த எலிசபெத் அப்படிங்கிற குவீன் வந்து ஒரு சார்ட்டர் பாஸ் பண்ணுறாங்க. சார்ட்டர்ன்றது ஒரு சட்டம் மாதிரி பாஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லண்டன் நாட்டை சார்ந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து போயிட்டு ஈஸ்ட் இந்தியாவோட ட்ரேட் வச்சுக்கலாம், வியாபாரம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. த கம்பெனி வாஸ் ஹெடட் பை தி கவர்னர் அண்ட் தி கோர்ட் ஆஃப் 24 டைரக்டர்ஸ். இந்த கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த கம்பெனியுடைய ஹெட் வந்து ஒரு கவர்னர் இருந்தார். கவர்னர் மட்டும் இல்லாமல் 24 டைரக்டர்ஸ் வந்து இருந்தாங்க அந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுக்காக. கேப்டன் ஹாக்கின்ஸ் விசிட்டட் ஜஹாங்கீர்ஸ் கோர்ட் இன் 1608 டு கெட் சர்டன் கன்செஷன்ஸ் ஃபார் தி கம்பெனி. இப்போ ஜஹாங்கீர் நம்மளுடைய இந்திய நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பகுதி ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஜஹாங்கீர் ராஜா கிட்ட இப்போ வராங்க. யார்? கேப்டன் ஹாக்கின்ஸ் வராரு, பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்த கேப்டன். அவர் வந்து என்ன பண்ணார், சில கன்செஷன், சில இப்போ டேக்ஸ்லலாம் கொஞ்சம் குறைக்கிறது அந்த மாதிரி. கன்செஷன் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து குறைச்சி கொடுக்குறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்காக வராரு ஜஹாங்கீர் மன்னரன் நாடி வராரு. கேப்டன் ஹாக்கின்ஸ் 1608 வராரு. ஹி செக்யூர்ட் பெர்மிஷன் டு ரேஸ் தி செட்டில்மெண்ட் அட் சூரட். ஸோ இப்போது ஜஹாங்கீர் என்ன பண்ணுறாரு, பிரிட்டிஷ் கம்பெனிக்கு பெர்மிஷன் கொடுக்குறாரு. சூரட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கம்பெனி அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுக்குறாரு. ஹவவர் த எம்பவர் கேன்சல்டு தி பெர்மிஷன் அண்டர் ப்ரெஷர் ஃப்ரம் தி போர்ச்சுகீஸ். இப்போது ஓகே நீங்கள் சூரட்டில் வந்து கம்பெனி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே இப்போ போர்ச்சுகீஸ் இருக்குது நம்ம இந்திய நாட்டில், அவங்களுடைய கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த போர்ச்சுகீஸ் கொடுத்த ப்ரெஷரால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு கொடுத்த அந்த பெர்மிஷன், நீங்கள் சூரத்தில் வந்து கம்பெனி வைக்கலாம் அப்படிங்கிற பெர்மிஷன் கொடுக்குறாரு இல்லையா ஜஹாங்கீர் மன்னர், அதை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. In 1612, the English captain Thomas Best inflicted a severe defeat over the Portuguese in the naval battle near Surat. ஸோ அதே சூரத் கிட்ட பார்த்தீங்கன்னா டாமஸ் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் நாட்டை சார்ந்த ஒரு
கேப்டன் 1612 ஒரு பெரிய ஒரு சண்டை நடக்குது. ஒரு நேவல் பேட்டல்னால் கடல் பகுதியில் நடக்கக்கூடிய சண்டை, அதை வந்து நேவல் பேட்டல் சொல்கிறாங்க. ஸோ சூரத் கிட்ட நடந்த அந்த கடல் சண்டையில் போர்ச்சுகீஸை இந்த பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ஜெயிச்சிடுறாங்க. The Mughal Empire, Jahangir, permitted the English to establish their factory in 1613 at Surat. ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் 1613 ஏற்கனவே அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்ததை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் 1613 ஓகே நீங்கள் வந்து கம்பெனி அமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு பெர்மிஷன் கொடுக்குறாங்க சூரத்தில். which initially became the headquarters of the English in West India. வெஸ்டர்ன் இந்தியாவில் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ்க்கு ஹெட்குவார்ட்டர்ஸாக இருந்த இடம் வந்து சூரத்து தான். Captain Nicholas Downton won another decisive victory over the Portuguese in 1614. மறுபடியும் 1614 இன்னொரு சண்டை நடக்குது போர்ச்சுகீஸ்க்கும் பிரிட்டிஷ்க்கும். அப்பையும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் தான் ஜெயிக்கிறாங்க. அப்போ பிரிட்டிஷுடைய கேப்டனாக இருந்தார் கேப்டன் நிக்கோலாஸ் டவுன்டன் அப்படிங்கிறவர். தீஸ் ஈவெண்ட்ஸ் enhanced the British prestige at the Mughal court. ஸோ இவங்க பிரிட்டிஷ் மக்கள் வந்து தொடர்ந்து எல்லா சண்டைகளையும் இவங்களே ஜெயிச்சுக்கிட்டே வரும்போது அப்போ முகல் கோர்ட்டில் முகலாயர்களுடைய மன்னர்களுக்கு பிரிட்டிஷ் பீப்புள் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் ஏற்படுது. In 1615, Sir Thomas Roe was sent to Jahangir's court by King James I of England. James I, இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஜேம்ஸ் I அப்படிங்கிற மன்னர் என்ன பண்ணுறாரு, ஜஹாங்கீருடைய கோர்ட்டுக்கு அனுப்புகிறாரு. 1615 சர் தாமஸ் ரோ அப்படிங்கிறவரை அனுப்புகிறாரு. He remained at Agra for 3 years. இவர் சர் தாமஸ் ரோ 3 வருஷம் ஆக்ராவில் தங்கி இருக்கிறாரு. And succeeded in concluding the commercial treaty with the emperor. ஸோ 3 வருஷம் இருந்து ஒரு ஒப்பந்தம், ட்ரீட்டினா ஒப்பந்தம், ஸோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஒப்பந்தத்துக்கு அவர் வராரு எம்பரர் கிட்ட, நம்ம ஜஹாங்கீர் ராஜா கிட்ட. Before the departure of Sir Thomas Roe, the English has established their trading centers as Surat, Agra, Ahmedabad and Broch. இவர் 3 இயர்ஸ் அங்கே தங்கி இருந்து ராஜா கிட்ட தேவையான ஒப்பந்தங்கள்லாம் போட்டுட்ருக்காரு இல்லையா. ஸோ இவர் முடிச்சுட்டு இவரோட ஊருக்கு திரும்புகிறாரு, இங்கிலாந்துக்கு திரும்புகிறாரு. இங்கிலாந்துக்கு திரும்புறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சூரத், ஆக்ரா, அஹ்மதாபாத், புரோச் அப்படிங்கிற இடத்துலலாம் இவங்களுடைய ட்ரேடிங் சென்டர்ஸ், கம்பெனிஸ் வந்து உருவாயிடுச்சு. ஆன் தி கோஸ்ட்லைன் ஆஃப் தி பே ஆஃப் பெங்கால், த இங்கிலீஷ் எஸ்டாப்ளிஷ் தேர் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி இன் 1611 அட் மொசலிப்பட்டினம். அந்த கடற்கரையோர பகுதிகளில் பே ஆஃப் பெங்காலுடைய அந்த பகுதியில் இவங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி அமைக்கிறாங்க மொசலிப்பட்டினத்தில் 1611 இங்கிலீஷ் பீப்புள். அண்ட் இம்பார்ட்டன்ட் போர்ட் இன் தி டெரிட்டரி ஆஃப் தி கிங்டம் ஆஃப் கோல்கொண்டா அப்படிங்கிற ஒரு ராஜாங்கத்துடைய ரொம்ப முக்கியமான ஒரு போர்ட்டு தான் வந்து இந்த மொசலிப்பட்டினம் அப்படிங்கிற போர்ட்டுன்றது ஷிப்ஸ் எல்லாம் வந்து போகக்கூடிய அந்த இடம், ஹார்பர் அந்த மாதிரி இடம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு போர்ட் வந்து கோல்கொண்டா மன்னருடைய போர்ட் வந்து மொசலிப்பட்டினம். அங்கே இப்போ இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இங்கிலீஷ் வந்து ஒரு கம்பெனியை அமைக்கிறாங்க. இன் 1639 the English merchant Francis Day obtained Madras as a lease from சென்னப்பா நாயக்கா அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட ஃப்ரான்ஸ் டே அப்படிங்கிறவர் மெட்ராஸை லீஸுக்கு எடுக்கிறாரு. லீஸுக்கு எடுக்கிறதுனா என்னது, ரெண்ட்டு கொடுக்காம ஒரு பெரிய அமௌண்ட் முன்னாடியே கொடுத்துட்டு போடுறது தான் வந்து லீஸுன்னு சொல்லுவாங்க. மாதம் வாடகை கொடுக்காம மொத்தமாக ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்றது, அதான் லீஸ். ஸோ மெட்ராஸை வந்து இப்போது லீஸ்க்கு எடுத்துக்கிறாரு யார், ஃப்ரான்சிஸ் டே அப்படிங்கிறவர் 1639 யார்கிட்டேருந்து எடுக்கிறாங்கன்னா சென்னப்பா நாயக்கா அப்படிங்கிற ஒருத்தர்கிட்டேருந்து எடுக்கிறாங்க. த ரூரல் ஆஃப் சந்திரகிரி பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஒரு ராஜா வந்து சென்னப்பா நாயக்கா. இவர்கிட்டேருந்து இப்போ அவர் லீஸ்க்கு எடுத்துக்கிட்டாரு மெட்ராஸை. The East India Company built its famous factory known as Fort St. George in Madras. இப்போது மெட்ராஸ் அவங்க லீஸ்க்கு எடுத்துக்கிட்ட இடம் இல்லையா, அங்கே ஒரு ஃபேக்ட்ரி அமைக்கிறாரு. அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஃபேமஸான ஒரு ஃபேக்ட்ரி பிரிட்டிஷ் பீப்புள், which became their headquarters for the whole of the eastern belt and first fort built by British. இந்த ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் தான் வந்து இவங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் கட்டின ஒரு கோட்டை. முதல்ல அவங்க கட்டின கோட்டை வந்து பிரிட்டிஷ் மக்கள் கட்டின கோட்டை வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் தான். இதுதான் வந்து இவங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு இவங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தது. அந்த ஈஸ்டர்ன் பெல்ட் ஃபுல்லாக, ஈஸ்ட் பக்கம் ஃபுல்லாக என்னெல்லாம் கம்பெனிஸ் இருந்தது அதுக்கு எல்லாத்துக்குமே ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜாக தான் இருந்தது. கிங் சார்லஸ் II ஆஃப் இங்கிலாந்து ரிசீவ் தி ஐலண்ட் ஆஃப் பாம்பே as a part of his dowry from the Portuguese king. கிங் சார்லஸ் இங்கிலாந்து நாட்டை சார்ந்த கிங் சார்லஸ் II அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, பாம்பே உடைய அந்த ஐலாண்டுன்றது தீவு. ஸோ அந்த பாம்பேயை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தீவு பகுதியை வந்து டவுரியாக வாங்குறாரு. டவுரின்னா என்னென்னா கல்யாணம் பண்ணி கொடுத்தா சீர் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ சீராக வந்து இந்த பாம்பே அப்படிங்கிறவர் போர்ச்சுகீஸ் ராஜா கிட்டேருந்து கிங் சார்லஸ் IIக்கு
கொடுக்குறாங்க. ஆன் தி அக்கேஷன் ஆஃப் ஹிஸ் மேரேஜ் வித் கேத்ரின் அப்படிங்கிறவங்கள அவங்க மேரேஜ் பண்ணும்போது இந்த பாம்பே ஐலாண்டை வந்து டவுரியாக கொடுக்குறாங்க. இன் 1668 the East India Company acquired the island at an annual rent of 10 pounds from Charles II. இப்போ சார்லஸ் டூடைய கையில் தானே இருக்குது அந்த பாம்பே அப்படிங்கிற ஐலாண்டு. இப்போ இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்ற ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க, ஆனுவல் ரெண்ட்னா வருஷத்துக்கு ஒரு முறை வாடகை கொடுக்குற மாதிரி 10 பவுண்ட்ஸ், வருஷத்துக்கு ஒரு முறை 10 பவுண்ட்ஸ் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிங் சார்லஸ் டூ கிட்டேருந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிறவங்க வந்து அதை வாடகைக்கு எடுத்துக்கிறாங்க பாம்பேவை 1668. In 1690 a factory was established at சுத்தானுட்டி பை ஜாப் கர்னாக் அப்படிங்கிறவங்க கிட்ட இருந்து அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1690 ஃபேக்ட்ரி ஒன்று அமைக்கிறாரு சுட்டானுட்டி அப்படிங்கிற இடத்துல. ஜாப் கார்னாக் அப்படிங்கிறவர். த ஜமீன்தாரி ஆஃப் தி 3 villages ஆஃப் சுட்டானுட்டி, கலிகட்டா அண்ட் கோவிந்த்பூர் வேர் அக்வைர்ட் பை தி பிரிட்டிஷ் இன் 1698. 1698 என்ன ஆகுது, இந்த 3 பிளேசஸும் இந்த 3 வில்லேஜஸும் பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஜமீன்தாரி அப்படின்னா அந்த வில்லேஜுடைய ஹெட்டு, அவங்க எல்லாருமே வந்து இப்போ பிரிட்டிஷுடைய கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க 1698. சுட்டானுட்டி, கலிகட்டா, கோவிந்த்பூர் அப்படிங்கிற 3 வில்லேஜ் வந்து அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. தீஸ் வில்லேஜஸ் லேட்டர் க்ரூ இன்டு அ சிட்டி ஆஃப் கல்கட்டா. இந்த 3 வில்லேஜும் ஒன்றா சேர்ந்தது தான் இப்போ நம்ம கல்கட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம். சுட்டானுட்டி, கலிகட்டா, கோவிந்த்பூர் தான் இப்போ கல்கட்டா அப்படின்ற ஒரு இடமா மாறிடுச்சு, சிட்டியாக மாறிடுச்சு. The factory at Suttanutti was fortified in 1696. சுட்டானுட்டி அப்படிங்கிற இடத்துல இவங்க கட்டின ஒரு ஃபேக்ட்ரியை ஃபோர்ட்டிஃபை பண்ணாங்க. ஃபோர்ட்டிஃபைனா கோட்டையை அமைக்கிறாங்க, கோட்டையாக அமைச்சிட்டாங்க. அண்ட் திஸ் நியூ ஃபோர்ட்டிஃபைட் செட்டில்மெண்ட் வாஸ் நேம்ட் as ஃபோர்ட் வில்லியம் இன் 1700. இந்த ஃபோர்ட்டிஃபை பண்ணியிருக்கக்கூடிய, அதாவது ஃபோர்ட்டிஃபை பண்ணியிருக்கக்கூடிய இந்த செட்டில்மெண்ட், இந்த ஃபேக்ட்ரியை என்னவா பேர் வச்சாங்க, கோட்டையை வந்து என்னன்னு பேர் வச்சாங்கன்னா ஃபோர்ட் வில்லியம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க 1700. After the Battle of Plassey in 1757 and the Battle of Buxar in 1764, the company became the political power. So, இப்போ Battle of Plassey, Battle of Buxar அதெல்லாம் அந்த இடங்கள் எங்கெல்லாம் போர் நடந்தால் அந்த இடங்களை வச்சு அந்த பேட்டில் பேர் சொல்லுவாங்க. ஸோ பிளாஸியில் 1757, அடுத்து பக்சரில் 1764. இப்போது இந்த 2 போர் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் கம்பெனிக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பவர், ஆட்சி செய்யக்கூடிய அந்த பவர், பொலிட்டிக்கல் அப்படின்னா ஆட்சி செய்யக்கூடிய பவர். ஸோ அந்த ஆட்சி செலுத்தக்கூடிய ஒரு பவர் வந்து ஏற்பட்டுருச்சு. இந்தியா வாஸ் அண்டர் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் ரூல் டில் 1858. 1858 வரைக்கும் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒன்று அமைச்சாங்க பார்த்தீங்களா, பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக. அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் வந்து இந்தியா இருந்தது 1858 வரைக்கும். ஆஃப்டர் இட் கேம் அண்டர் தி டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி பிரிட்டிஷ் க்ரௌன். இந்த கம்பெனி வந்து நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு இருந்ததுலேருந்து இவங்ககிட்டேருந்து பிரிட்டிஷ் க்ரௌனுன்னா இந்த இங்கிலாந்து நாட்டை சார்ந்த அந்த ராஜாங்க கவர்மெண்ட்கிட்டே இப்போ அந்த இந்தியாவுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாக போயிடுச்சு 1858க்கு அப்புறம். தென் டேனிஷ் பீப்புள் நம்ம இந்தியாவில் வந்து என்ன பண்ணாங்க, on March 17, 1616 the king of Denmark, Christian IV, issued a charter and created a Danish East India Company. இப்போது டென்மார்க் அப்படிங்கிற நாட்டை சார்ந்த கிறிஸ்டியன் 4 அப்படிங்கிற மன்னர் ஒரு சட்டம் கொடுக்குறாரு. என்னென்னா டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்ற ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாரு March 17, 1616. த எஸ்டாப்ளிஷ் செட்டில்மெண்ட் அட் டிரான்ஸ்கியூபார், தமிழ்நாடு வந்து டிரான்ஸ்கியூபார் சொல்கிறாங்க, இன் 1620 அண்ட் செரம்போர், பெங்கால் இன் 1676. இந்த 2 இடத்துல இப்போ செட்டில்மெண்ட் வந்து அமைக்கிறாங்க யார், டேனிஷ் மக்கள். செரம்போர் வாஸ் தேர் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இந்த டேனிஷ் பீப்புளுக்கு எது ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் செரம்போர், பெங்காலில் இருக்கக்கூடிய செரம்போர் அப்படிங்கிற இடத்த வந்து அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸாக சூஸ் பண்ணுறாங்க. த ஃபெயில்டு டு ஸ்ட்ரென்தன் தெம்செல்ஸ் இன் இந்தியா அண்ட் தே சோல்ட் ஆல் தர் செட்டில்மெண்ட்ஸ் இன் இந்தியா டு பிரிட்டிஷ் இன் 1849. ஸோ அவங்களுடைய அந்த பவரை வந்து அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணலை, அவங்க பண்ண வந்து தவறிட்டாங்க யார், டேனிஷ் மக்கள். அதனால என்னாச்சு, இவங்களுடைய மொத்த செட்டில்மெண்ட்டும் ஒன்றுனா பிரிட்டிஷ்க்கு அவங்க விற்றுட்டாங்க. 1845க்குள்ளேயே அவங்க எல்லாத்தையுமே விற்றுட்டு வெளியே வந்துட்டாங்க. தென் ஃப்ரெஞ்ச் பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா, த ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் ஃபார்ம்ட் இன் 1664 பை கால்பர்ட், மினிஸ்டர் ஆஃப் கிங் லூயிஸ் 14. ஸோ லூயிஸ் 14 அப்படிங்கிற ராஜா
ராஜாவுடைய ஆட்சியில் இருந்த ஒரு மினிஸ்டர், அவருடைய பேர் வந்து கால்பர்ட் அப்படிங்கிற மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு, 1664 ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒன்று ஏற்படுத்துகிறாரு. இன் 1667 அ ஃப்ரெஞ்ச் எக்ஸ்பெடிஷன் கேம் டு இந்தியா அண்டர் ஃப்ரான்கோயிஸ் காரன் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, எக்ஸ்பெடிஷன் வராரு. எக்ஸ்பெடிஷன் என்னது, நீண்ட தூர பயணம், கடல் பயணம், ஏதாவது ஒரு புதுசாக ஒரு இடத்த வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயணம். ஸோ 1667 ஃப்ரெஞ்ச் நாட்டை சார்ந்த ஃப்ரான்சிஸ் காரன் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய ஒரு கடல் பயணத்தை வந்து மேற்கொள்கிறாரு. ஃப்ரான்ஸ் வாஸ் த லாஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி டு கம் இன் இந்தியா இன் ஆஸ் ட்ரேடர்ஸ். வியாபாரம் பண்ணுறதுக்காக நம்ம இந்தியாவை நோக்கி வந்த கடைசி ஐரோப்பா நாட்டை சார்ந்த மக்கள் யாருன்னா இந்த ஃப்ரெஞ்சுக்காரங்க தான். கேரன் ஃபவுண்டட் தி ஃபர்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி இன் இந்தியா அட் சூரட். இவரும் என்ன பண்ணுறாரு, சூரட்டில் அவருடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாரு கேரன் அப்படிங்கிறவர். இன் 1669 மராக்கா ஃபவுண்டட் செகண்ட் ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி அட் முஸ்லிப்பட்டினம் பை செக்யூரிங் அ பேட்டன்ட் ஃப்ரம் தி சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா நாட்டை பகுதி ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அந்த ராஜா கிட்டேருந்து பேட்டன்ட் வாங்கி பெர்மிஷன் வாங்கி மராக்கா அப்படிங்கிறவர் 1669 இன்னொரு ஃபேக்ட்ரி அமைக்கிறார். இது வந்து செகண்ட் ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி. எங்கன்னா முஸ்லிப்பட்டினத்தில். ஃபஸ்ட்டு எங்கே அமைக்கிறாங்க, ஃபஸ்ட் எங்கே அமைக்கிறாங்கன்னு அவங்க சொல்லலை. தென் செகண்ட் பார்த்திங்கன்னா மராக்கா அப்படிங்கிற இடத்துல அமைக்கிறாங்க. இன் 1673 ஃபஸ்ட் ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி வந்து சூரத்தில் அமைக்கிறாங்க. செகண்ட் ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி வந்து மசிலிப்பட்டினத்தில் அமைக்கிறாங்க. In 1673, the settlement of Pondicherry was founded by Martin under a grant from Sher Shah Lodi, the ruler of Bijapur. 1673 பாண்டிச்சேரியில் செட்டில் ஆயிருக்க, அந்த பாண்டிச்சேரியில் போய் செட்டில் ஆகிட்டு மார்டின் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, கிராண்ட்ஸ் வாங்குறாரு. யார்கிட்ட, ஷெர்ஷா லோடி அப்படிங்கிற ராஜா கிட்ட. அவர் வந்து பிஜாப்பூர் நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ராஜா. அவர்கிட்டேருந்து கிராண்ட்ஸ் வாங்கி பாண்டிச்சேரி அப்படிங்கிற இடத்துல இவங்க செட்டில் ஆகுறாங்க 1673. பாண்டிச்சேரி பிகேம் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் ப்ராஸ்பரஸ் ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் இன் இந்தியா. இந்தியாவிலேயே ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் ரொம்ப அதிகமாக பவர்ஃபுல்லாக இருந்தது எங்கே, ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் தான். ஃபோர்ட் நோன் ஆஸ் செயின்ட் லூயிஸ் வாஸ் பில்ட் பை ஃப்ரான்கோயிஸ் மார்டின் இன் பாண்டிச்சேரி. ஃப்ரான்கோயிஸ் மார்டின் அப்படிங்கிறவர் இங்கே ஒரு கோட்டையை கட்டுறாரு. அந்த கோட்டையுடைய பேர் வந்து செயின்ட் லூயிஸ் அப்படிங்கிற ஒரு கோட்டையை கட்டுறாரு. In 1673, the French obtained permission from Shaista Khan, the Mughal Subedar of Bengal, to establish a township at Chandranahur near Calcutta. So, Calcutta-ல சந்திரநாகூர் அப்படிங்கிற ஒரு டவுனுக்கு கிட்ட ஒரு இது கட்டுறதுக்காக, கம்பெனி கட்டுறதுக்காக இவங்க பெர்மிஷன் கேட்குறாங்க. யார்கிட்ட அப்படின்னா ஷியாஸ்டா கான் அப்படிங்கிறவர்கிட்ட. அவர் முகல் நாட்டை சார்ந்த ஒரு கவர்னர், பெங்கால் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கவர்னர். அவர்கிட்டேருந்து ஒரு பெர்மிஷன் வாங்குறாங்க. The French East India Company established factories in different parts of India. இப்போது French East India Company என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே ஒரு ஃபேக்ட்ரிஸை வந்து அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா ஃபுல்லாக. பர்டிகுலர்லி இந்த கோஸ்டல் ரீஜன்ஸ் சச் ஆஸ் மாஹி, காரைக்கால், பாலசூர், காசிம் பஜார், இந்த நாலுமே பார்த்திங்கன்னா கடலோர பகுதிகளில். ஸோ அந்த கடலோர பகுதிகளில் இவங்களுடைய ஃபேக்ட்ரிஸ் வந்து அமைக்க ஆரம்பிக்கிறாங்க. தீஸ் வேர் அ ஃபியூ இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் சென்டர்ஸ் ஆஃப் French East India Company. இந்த 4 ரொம்ப முக்கியமான French East India Company-உடைய முக்கியமான ட்ரேடிங் சென்டர்ஸ்: மாஹி, காரைக்கால், பாலசூர், Qasim Bazar. The vision of the French power in India was further reinforced by the appointment of Joseph Francois Dupleix as a governor of the French East India Company in 1742. 1742ல ஜோசப் ஃப்ராங்கோயிஸ் டூப்ளெக்ஸ் அப்படிங்கிறவரை கவர்னராக வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கவர்னராக அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெஞ்சுடைய பவர் வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஈ சக்சீடட் துமாஸ் ஆஸ் அ ஃப்ரெஞ்ச் கவர்னர்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரி. இவருக்கு முன்னாடி யார் அந்த பதவியில் கவர்னராக இருந்தாங்க அப்படின்னா துமாஸ் அப்படிங்கிறவர் இருந்தார். அவரை எடுத்துகிட்டு இப்போது ஃப்ரான்சிஸ் டூப்ளெக்ஸை கவர்னராக போடுறாங்க. Conclusion: Since the Portuguese were eliminated by the Dutch and later extinguished by the English, the French were left to face the English for control over trade and territory. ஃபஸ்ட்டு இப்போ போர்ச்சுகீஸ் என்ன ஆச்சு, டச் பீப்புள் வந்து போர்ச்சுகீஸை அனுப்பிச்சிட்டாங்க. அண்ட் அடுத்து என்ன ஆச்சு, டச்சையும் போர்ச்சுகீஸையும் இங்கிலீஷ் வந்து வெளியே அனுப்புகிறாங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் என்ன ஆயிடுச்சு, போர்ச்சுகீஸும் இல்லை, டச்சும் இல்லை. அப்போ ஃப்ரெஞ்ச் மட்டும்தான் இப்போ இருக்குது. தன்னந்தனியாக இவங்க நின்றுட்டு இப்போது இங்கிலீஷ் பீப்புளோட சண்டை போட வேண்டிய ஒரு நிலை.
அதாவது அவங்கள வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இவங்களுக்கு இருக்குது. த ஃப்ரெஞ்ச் நெக்லெக்டட் ட்ரேட் அண்ட் என்டாங்கிள் தெம்செல்ஸ் இன் வார். இப்போ ஃப்ரெஞ்ச் பீப்புளும் என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறதை விட்டுட்டு சண்டை போடுறதுல ரொம்ப தீவிரம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரோட அப்படின்னா இந்திய நாட்டை சார்ந்த மன்னர்களோட, இந்தியன்ஸ் அண்ட் யூரோப்பியன் பவர்ஸ். ஸோ இந்திய நாட்டை சார்ந்த மன்னர்களோட அப்புறம் யூரோப்பியன் பவர்ஸ், இங்கிலீஷ் இருந்தது, பிரிட்டிஷ் இருந்தது, ஃப்ரான்ஸ் இருந்தது, டச் எல்லாம் இருந்தது இல்லையா. இப்போ ஃப்ரான்ஸ் பீப்புள் தான் வந்து மற்றவங்களோட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பிஸ்னஸ் பண்ணுறதை விட்டுட்டு இப்போ மற்றவங்களோட சண்டை போடுறத ஒரு பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டாங்க. த ட்ரீ கர்நாடிக் வாஸ் ரியூன் த ஃப்ரெஞ்ச் அண்ட் ரீஜெனுவேட்டட் த இங்கிலீஷ் டு எம்பார்க் ஆன் தி சிஸ்டமேட்டிக் டெரிட்டோரியல் எக்ஸ்பென்ஷன். இப்போ இவங்க சண்டைக்கு வராங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்ணாங்க, 3 கர்நாடிக் வார் வந்து நடக்குது. அந்த 3 கர்நாடிக் வார்லேயும் ஃப்ரெஞ்சுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுது. ஸோ அந்த ஃப்ரெஞ்சு சுத்தமாகவே நம்ம இந்தியாவில் இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க இங்கிலீஷ் பீப்புள். த கம்பேரேட்டிவ் சக்ஸஸ் ஆஃப் தி பிரிட்டிஷ் ஓவர் தி போர்ச்சுகீஸ், த டச், த டேனிஷ் அண்ட் த ஃப்ரெஞ்ச் வாஸ் லார்ஜ்லி டியூ டு their commercial competitiveness, spirit of supreme sacrifice, government support, naval superiority, national charter and their ascendancy in Europe. ஸோ இப்போ டச் வந்தாங்க, ஃப்ரெஞ்ச் வந்தாங்க, டேனிஷ் வந்தாங்க, பிரிட்டிஷ் வந்தாங்க. இவங்க எல்லாருலேயுமே வந்து பிரிட்டிஷ் மட்டும் ரொம்ப எல்லாரையுமே தகர்த்து எரிஞ்சிட்டு அவங்க ஒரு பெரிய ஒரு ஸ்டாண்டாக நின்றதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். கமர்ஷியல் காம்படேட்டிவ்னஸ், எப்படியாவது பிஸ்னஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிற அந்த காம்படேட்டிவ். சுப்ரீம் சாக்ரிஃபைஸ், ஒரு பெரிய ஒரு தியாகம் பண்ணி அவங்க ஒர்க் வந்து பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் அவங்களுக்கு அதிகமாக கிடச்சிது. நேவல் சுப்பீரியாரிட்டினா அவங்களுக்கு அந்த படை வந்து ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு இருந்தது. அப்புறம் நேஷ்னல் சார்ட்டர் அப்படின்றது ஒப்பந்தங்கள்லாம் செய்வாங்க இல்லையா, அது. ஸோ இதெல்லாம் ஒரு காரணம். பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே மற்றவங்கள எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு இவங்க ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக அமைஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர்.